ஏன் இந்த வாக்கை நீ கேட்கும் தினமே உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மை என்று நான் சொல்லி இருக்கின்றேன். ஏனென்றால் இந்த வாக்கு உன்னுடைய உள்ளத்தை மாற்றக்கூடிய வாக்கு. உன் மனம் எதை நம்புகின்றதோ அதையே இந்த பிரபஞ்சம் உனக்கு திருப்பி தருகின்றது. இன்று நீ சாய்பாபாவின் அருள் வாக்கை கேட்கும் தருணமே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய பெரும் நேரத்தை நீ பெற்று விடுவாய். நம்பிக்கை இருந்தால் தெய்வம் காப்பாற்றும், பொறுமை இருந்தால் நல்ல நாள் தாமதமாகினும் தப்பாமல் வரும் என்பது நான் அடிக்கடி கூறுவது அந்த நம்பிக்கையும் பொறுமையும். இன்று அதனுடைய சேர்த்து அன்பையும் சேவையையும் சொல்கின்றேன். உனக்கு சாத்தியமான அளவிற்கு மற்றவருக்கு உதவி செய். உன் வீட்டில் பசியோடு இருப்பவரை உண்ணவிடு. சின்ன சிரிப்பை கூட ஒருவருடைய துக்கத்தை குறைக்கக்கூடிய சக்தியை கொடுக்கும். அன்போடும் சேவையோடும் எப்பொழுதும் நீ நடந்தால் உன் வாழ்விற்கு தேவையான எல்லா வசதிகளும் வாய்ப்புகளும் தானாக வந்து சேர்ந்தே தீரும். எதுவும் உன்னுடைய ஆற்றலால் நடப்பது இல்லை, எல்லாம் இறைவன் நடத்தும் நாடகம். இதை உணர்ந்தால் உன் கவலை குறையும். நீ காரை ஓட்டினாலும் சாலையையும் போக்குவரத்தையும் கட்டுப்படுத்துவது நீ அல்லவே. அப்படிதான் வாழ்க்கை பயணத்தை நீ ஓட்டிக்கொண்டு சென்றாலும் எதிரே வரக்கூடிய விஷயங்களும் சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களையும் கட்டுப்படுத்துவது நம்மால் முடிவது அல்ல. அதனால் இறைவன் என்கின்ற ஒரு சக்தி நடத்தக்கூடிய நாடகமாக அந்த இடத்தில் மாறுகின்றது. அப்பொழுது யாரை நீ பிடித்து கொள்ள வேண்டும்? எதற்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும்? நீயும் அந்த காரை சரியாக ஓட்ட வேண்டும். அதற்கு தேவை உன் மீது நம்பிக்கை, உன்னுடைய செயல்களின் மீது கவனம், உன்னை நீ தயாராக வைத்திருப்பது, உன்னை நீ திறனாக வைத்திருப்பது, இவையும் தேவை. கூடுதலாக இறைவனுடைய அருளும் தேவை. இரண்டும் சேர்ந்துதான் உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மாற்றக்கூடிய வலிமையை பெறும். மனதில் அகந்தை இருந்தால் தெய்வ அருள் அடைக்கலம் புகாது. பணிவோடு நடந்தால் எதிரி கூட நண்பனாக மாறலாம். எளிமையாக வாழ வேண்டும், வாழ தெரிய வேண்டும். தினமும் என்னுடைய பெயரை நினைவு கூறு. ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய் ஜெய் சாய் என்று 108 முறை ஒரு இடத்தில் அமர்ந்து என் திருவுருவத்தை நிறுத்தி என் திருவுருவ படத்தின் முன்னோ சிலையின் முன்னோ அமர்ந்து 108 முறை சொல்லிப்பார். பிரச்சனைக்கான தீர்வு சொல்லி முடிப்பதற்குள்ளே உன் மதிக்கு தோன்றிவிடும். உன் மனம் லேசாகிவிடும். ஒரு அமைதியான சூழல் உனக்கு கிடைக்கும். மகிழ்ச்சி நிரம்பும். உன்னுடைய வீட்டில் அல்லது மனதில் குறைந்தது ஒரு நல்ல செயலை தினமும் செய்து பார். கவலை வந்தால் சாய் கவலையை பார்க்கின்றார் என்று நினைத்துக்கொள். சமாதானமாக இரு. கோபம் வந்தாலும் பொறுமையை காப்பாற்று. இவற்றையெல்லாம் நீ செய்து பார். உன் வாழ்க்கை எப்படி மாற்றத்தை பெறும் என்று நீ பார். நீ என் மேல் நம்பிக்கை வைத்தாய். உன் வாழ்க்கை இனிமேல் இன்பமயமாய் மாறும். தாமதமான விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் சேர்க்கும். நீ விரும்பினால் நடக்காதது இல்லை, நீ கேட்டால் கிடைக்காதது இல்லை. நீ விரும்பியதும் கிடைக்கும், கேட்டதும் நடக்கும். எல்லாம் நீ செய்ய வேண்டிய செயலிலும் எண்ணுகின்ற எண்ணத்திலும் தான் இருக்கின்றது. 9 விஷயங்களை இப்பொழுது உபதேசமாக கொடுக்கின்றேன் உனக்கு. நம்பிக்கை, பொறுமை, அன்பு, சேவை, எளிமை, கருணை, ஒற்றுமை, அருள், தெய்வ நம்பிக்கை, இவற்றை எல்லாம் நீ பெற்றிருப்பாயானால் உன் வாழ்க்கை எல்லையில்லா இன்பத்தை, மிகப்பெரிய நன்மையை இப்பொழுதே வரவேற்றுவிடும். இதையெல்லாம் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள். கேட்டால் நல்லது. உன் வாழ்க்கை மிகப்பெரிய நன்மையை இப்பொழுது பெற்றுவிடும். கேட்பதோடு விட்டுவிடாதே, பின்பற்ற தெரிந்து கொள். வாழ்நாள் முழுவதும் பின்பற்ற வேண்டும். ஒரு சில நாட்கள் பின்பற்றிவிட்டு அதை அப்படியே மறந்துவிடக்கூடாது. செய்வதை திருந்த செய்ய வேண்டும். உன்னுடைய முயற்சியை பெரிய வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தி எனக்கு இருக்கின்றது. அந்த வலிமையை உனக்கும் தருவேன். நல்லது நடக்கும்.